ஹே ஆல், நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பட்டர் பன் எப்படி பண்ணுறது தான் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பன்னை ரெண்டாக கட் பண்ணி தோசை கல்லில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி இந்த பன்னை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நான் பன்னை டோஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 சைடுமே நல்லா பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஓரளவு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் சைடு நல்லா பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு போதும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மீடியமாகவே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா 2 சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூட. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது கூட ஒரு 3 கரண்டி பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா பால்கோவா மாதிரி வந்துடும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நான் சுற்றி நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் பால். இப்போது நல்லா 2 நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஓரளவு கொதி வரட்டும் ஃபுல்லாக. இப்போ லைட்டாக திரி போட்டுக்கோங்க, அப்போ தான் 2 சைடுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஸ்வீட்னஸ்ஸு. இது ஸ்மெல்லே சும்மா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சிட்ருக்கும் போதே. அண்ட் நீங்கள் எல்லாம் 2மே பார்த்து கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க உடஞ்சிடாமல். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த பால் வந்துட்டு வற்றும் உங்களுக்கு. நான் சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இன்னொரு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பால் வற்றினதுக்கப்புறமா நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்ட்டான பட்டர் பன் ரெடி. இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பாலை அந்த பன்னோட சாப்பிட்லாம். அந்த பால் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பால்கோவா டேஸ்ட் இருக்கும். இந்த டிஷ் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். And thanks for watching this video. Bye.